சிம்பிள்ஸ் ஆஃப் ஸ்விட்ச். இது என்ன அப்படின்னா, சர்க்யூட்டில் இந்த மாதிரி சுவிட்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன சிம்பிள் அப்படின்னா, இது வந்து சுவிட்சோட சிம்பிள். பட் அது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா, இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா ஓப்பன் சுவிட்ச். அதாவது சர்க்யூட் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். ஏன்னா இந்த சுவிட்ச் ஓப்பனில் இருக்கிறதுனால கரண்ட் வந்து ஃப்ளோவாக இருக்காது. அப்போ இது என்னென்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சுவிட்ச், ஃபேன், லைட், அந்த சுவிட்ச் தான், அதோட சிம்பிள் தான் இது. ஓகே, சர்க்யூட்டில் யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த சுவிட்ச் வந்து இப்போ ஆன் பண்ணிடும். ஆன் பண்ணும்போது என்னென்னா இது வந்து க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆகும்போது இந்த சைடு உள்ள கரண்ட் வந்து இந்த சைடு ஃப்ளோ ஆகும். இட் கெட்ஸ் ஸ்டார்ட் டு ஃப்ளோ டு அனதர் சைடு. ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னென்னா க்ளோஸ்டு சுவிட்ச். அதுக்கு பேர் என்ன, ஆன் கண்டிஷன். ஓகேயா, இப்போ இந்த மாதிரி சம் சர்க்யூட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இந்த சுவிட்சை எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட் t = t0. இட் மேபி t0 மேபி 2 seconds, 5 seconds, 10 millisecond இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டைமில் இந்த சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, இப்போ ஆஃபீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எப்போ, 7 AM 9 AM ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறோம் எப்போ அப்படின்னா அட் டைம் t = t0 இங்கே. அப்புறம் இங்கே பாருங்கள், சுவிட்ச் இஸ் ஓப்பன்ட் அட் t = t0. ஒரே சுவிட்சு தான், பட் இங்கே வந்து க்ளோஸ்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம், இங்கே வந்து ஓப்பன்டுன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஏன் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னா, இங்கே வந்து லுக் அட் திஸ் ஆரோ மார்க். இந்த ஆரோ மார்க் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஓப்பன் டு க்ளோஸ்டு கண்டிஷன், ஆஃப் டு ஆன் கண்டிஷன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் கவனிங்க, இப்படி இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் என்னென்னா இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றது மீனிங். ஓகே, அப்போ சுவிட்ச் இஸ் ஓப்பன் அட் t = t0. இப்போ வந்து சுவிட்ச் இஸ் ஓப்பன் அட் t = 5 செகண்ட் அப்படின்னா 5th செகண்டில் அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படின்றது மீனிங். முன்னாடி சொன்னேன், ஓப்பன்னா ஆஃப், க்ளோஸ்டுனா ஆன் கண்டிஷன். ஓகே, அட் t = 0 அப்படின்னா 0th செகண்டில் t சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் 0 செகண்ட். அதாவது டைரக்ஷன் இப்படி இருந்தால், இந்த பக்கம் டைரக்ஷன் இருந்தால் அஸ் யூஷுவல் சுவிட்ச் இஸ் ஓப்பன் அட் t = 0. ஓகே, ஸோ அந்த டைரக்ஷனை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஸோ எப்படி இருந்தாலும் சுவிட்ச் தான். ஸோ அந்த டைரக்ஷனை பார்க்காம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இவங்களா சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் t = 0 அப்படின்னு எடுத்துருவாங்க. அது வந்து மேஜர் மிஸ்டேக். அது என்டையர் ப்ராப்ளமே தப்பாக போயிடும். ப்ளஸ் மைனஸ் இந்த டைரக்ஷன், அதே மாதிரி இந்த மாதிரி ஆரோ மார்க் இண்டிகேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஜெக்டில். ஓகேயா, ஸோ இந்த சுவிட்ச் ஓப்பன் க்ளோஸ்டு மட்டும் தெரியக்கூடாது, இந்த ஆரோ மார்க்கோட டைரக்ஷனை வச்சு என்ன சொல்ல வர்றாங்கன்றது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்புறம் t = 0- அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டையும் எடுத்துருங்க. ஓகேயா, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். t = 0- ஜஸ்ட் பிஃபோர் சுவிட்சிங் ஆக்ஷன். அதாவது இங்கே இது என்ன, t = 0ல் சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அப்படின்றது தான் இதோட மீனிங். அடுத்து t = 0+ இமிடியேட்லி ஆஃப்டர் சுவிட்சிங் ஆக்ஷன். ஓகேயா, டீட்டெயிலாக சொல்லணுன்னா, ஜஸ்ட் அந்த ஓப்பன் பண்ண உடனே, ஏன் t = 0 செகண்ட் க்ளோஸ் பண்ணுறோம்ல, ஸோ t = 1 செகண்ட், ஃபஸ்ட்டு செகண்ட், t = 2 செகண்ட், அதாவது 2 millisecond அப்படி மென்ஷன் பண்ணாமல் t = 0+ அப்படின்னா என்னென்னா ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இமீடியட்லி ஆஃப்டர் சம் மைக்ரோ செகண்டோட கம்மியான ஒரு டயத்தில் என்ன ரியாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி t = 0- அந்த சுவிட்சு ஆக்ஷனுக்கு முன்னால் வரையும் என்ன நடக்குது அப்படின்றதுனால தான் 0- 0+. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ள அந்த சர்க்யூட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெண்டு சிம்பிளுக்குமே அப்ளிகபிள். என்னென்னா t = 0- ஃபஸ்ட்டு இதுக்கு வாங்க. ஓகே, இந்த சுவிட்ச் இஸ் க்ளோஸ்ட் அட் t = 0 இருக்குல்ல, ஸோ இங்கே t = 0- அப்படின்னா என்ன இருக்குன்னா சுவிட்ச் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகே, ஏன்னா ஜஸ்ட் பிஃபோர் சுவிட்சிங் ஆக்ஷன். சுவிட்சிங் ஆக்ஷன்னா
இதில் ரெண்டு இருக்குது. ஸ்விட்சிங் ஆக்ஷன்னா க்ளோஸ் பண்ணுறதும் ஸ்விட்சிங் ஆக்ஷன் தான், ஓப்பன் பண்ணுறதும் ஸ்விட்சிங் ஆக்ஷன் தான். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இந்த இதுக்கு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா t=0 மைனஸில் எப்படி இருக்கும், அதாவது t=0ல் க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ 0 மைனஸில் ஜஸ்ட் பிஃபோர் ஸ்விட்சிங் ஆக்ஷனில் சர்க்யூட் வந்து ஓப்பனில் இருக்கும். ஓகே, t=0 ப்ளஸில், அதாவது க்ளோஸ் பண்ண உடனே என்ன ஆயிரும், ஸ்விட்ச் வில் பி க்ளோஸ்டு. ஓகேயா, இதில் மாறும். இதே இது t=0 மைனஸ் t=0 ப்ளஸ் இங்கே வரும்போது மாறும். என்ன மாறும் அப்படின்னா, இங்கே ஸ்விட்ச் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கிறத ஓப்பன் பண்ணுறோம். ஸ்விட்ச் இஸ் ஓப்பன் அட் t=0. அப்போ இங்கே t=0 மைனஸில் என்னென்னா ஸ்விட்ச் வந்து க்ளோஸாக இருக்கும். ஓகே, t=0 ப்ளஸில் சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, ஸ்விட்ச் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை வச்சு மீனிங்கே ரிவர்ஸில் வரும். ஸோ இந்த ஆரோ மார்க்கை வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ஓகே, கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல். இது ஃபுல்லாகவே ஃபர்தராக வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த சிம்பிள் வரும். ஓகே, இதோட மீனிங் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் டிரான்சியன்ஸ், அதாவது ஒரு சர்க்யூட்டில் இந்த மாதிரி சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணு. இந்த டிரான்சியன்ட் அப்படின்னா என்னென்னா, சடன் சேஞ்சஸ் நடக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னா டிரான்சியன்ட். ஒரு சர்க்யூட்டில் சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இமீடியட்டாக என்னென்ன மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சுவிட்ச் வந்து க்ளோஸ்டு கண்டிஷனில் இருக்கும், ஒரு ஃபேனோ ஒரு மோட்டரோ ஆன் கண்டிஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுவீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சுவிட்சுக்கு அக்ராஸாக ஒரு ஸ்பார்க் வரும். அது நீங்கள் வந்து வீட்டிலேயே கூட பார்க்கலாம். சடனாக ஆஃப் பண்ணும்போது ஒரு ஸ்பார்க் வரும் அந்த சுவிட்சுக்கிட்ட. நீங்கள் வந்து அடிக்கடி நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை பற்றி, ஏன் இந்த ஸ்பார்க் வருது, என்ன ரீசன், சம்டைம்ஸ் அது வந்து இந்த சுவிட்சே கூட டேமேஜ் ஆகிரும். ஓகே, சம்டைம்ஸ் ஹெவி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது என்ன, அந்த ஸ்பார்க்னால் ஒன்று ஃபியூஸ் ஓப்பன் ஆயிரும், இல்லைன்னா அந்த சுவிட்சே கூட டேமேஜ் ஆகிரும். ஸோ அந்த ஸ்பார்க் எதனால் க்ரியேட் ஆகுது, ஓகே, ஏன் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றிலாம் படிக்கிறது தான் இந்த டாபிக். அதுக்கு பேர் தான் என்னென்னா டிரான்சியன்ஸ். டிரான்சியன்ட்னா அந்த ஸ்பார்க் எவ்வளோ நேரம் இருக்கும், 1 செகண்ட் 2 செகண்ட் அப்படிலாம் இருக்காது. அந்த ஸ்பார்க் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு மைக்ரோ செகண்ட், மில்லி செகண்டுக்கு தான் அந்த ஸ்பார்க் வந்து வரும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதை பற்றி அந்த மைக்ரோ செகண்டில் வர்ற சேஞ்சஸ், அதுக்கு பேர் தான் என்னென்னா டிரான்சியன்ஸ் அப்படின்றது. டிரான்சியன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, கரண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர், ஆர்எல், எல் அண்ட் ஆர்சி சர்க்யூட்ஸ். ஓகே, ரைட். இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வோல்டேஜ் இருக்குது. ஒரு ரெசிஸ்டர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ வந்து சர்க்யூட் வந்து ஓப்பனில் இருக்குது. ரைட், ஓப்பனில் இருக்குது. ஸோ பட் வோல்டேஜ் என்ன இருக்குது, வோல்டேஜ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. t=0லையும் இருக்குது, இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாலையும் இந்த 10 வோல்டேஜ்ன்றது அப்படியே சப்ளை வோல்டேஜ் 10 வோல்டேஜ் எப்போவுமே இந்த பேட்டரியில் இருந்துகிட்டே இருக்கும். சர்க்யூட் க்ளோஸ் பண்ணாலும் இருக்கும், பண்ணாத போதும் இருக்கும். ஸோ அதனால் இங்கிட்ட நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு எப்போவுமே இந்த 10 வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பேட்டரியில். சரி, இப்போ இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகும், t=0ல் தான் இந்த சர்க்யூட்டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகேயா, அப்போ t<0, அப்போ சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் ஃப்ளோவே இருக்காது. ஏன் கரண்ட் ஃப்ளோவே இருக்காதுன்னா, இது வந்து ஓப்பன் பாத். ஓகே, க்ளோஸ்டு பாத்தில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இது வந்து சர்க்யூட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும். ஸோ க்ளோஸ் ஆகாததுனால இது வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ தேர்ஃபோர் இங்கே வந்து 0 ஆம்பியர், அது t இஸ் லெஸர் தென் 0 டைமில். t=0ல் தான் இந்த சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். அட் t=0 இந்த டயத்தில் சர்க்யூட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, அப்போ சர்க்யூட் க்ளோஸ் ஆகிட்டா இது என்ன ஆயிரும், இப்போ வந்து இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதில் கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த கரண்ட்டோட வேல்யூ என்னென்னா, as per Ohm's law, I is equal to V/R. Vயோட வேல்யூ என்னது 10 divided by R.
ஸோ இந்த 10 வோல்டேஜ் தான் இதுக்கு அக்ராஸாக இருக்கும். நம்ம எந்த வோல்டேஜ் எடுக்கணும்னா இந்த 10 வோல்டேஜ் எடுக்கக்கூடாது, இதுக்கு அக்ராஸாக ஒரு 10 வோல்டேஜ். பட் எல்லாமே இங்கே ஈக்குவல் தான். ஓகே, எனிவே 10 டிவைடட் பை என்ன வரும், டிவைடட் பை 5. ஓகே, அப்போ என்ன வரும்னா 10 டிவைடட் பை 5 வந்து 2 ஆம்பியர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இதை இங்கே பிளாட் பண்ண போகிறோம். இது எப்போ அப்படின்னா ஒன்லி ஆஃப்டர் ஸ்விட்சிங் ஆக்ஷன். ஏன்னா t = 0 தானே ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறோம், அப்போ மட்டும்தான் 2 ஆம்பியர் வரும். அப்போ இங்கே 10, ஸோ இதோட ஹைட் வந்து அதிகமாக இருக்கும், இங்கே 2 ஆம்பியர். அதனால் ஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணி இங்கே எழுதுகிறோம். புரியுதா? இது வோல்டேஜ், இது வந்து கரண்ட், ரெண்டுமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகே, அப்சர்வேஷன். ஸோ இதிலிருந்து என்ன அப்சர்வேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, எப்போ சுவிட்ச் க்ளோஸ் ஆகுதோ அப்போவே சடனாக கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகிரும். அண்ட் ஒன் மோர் திங், கரண்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. இதில் இந்த டிசி வோல்டேஜ் சப்ளையில் அப்சர்வேஷன் என்னென்னா, கரண்ட் I or I of t is maintained at constant throughout the time. ஸோ எப்போவுமே கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. இதுதான் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட்டு எல் சர்க்கியூட். அதாவது இந்த சர்க்கியூட்டில் வெறும் இண்டக்டர் மட்டும்தான் இருக்குது. நம்ம ப்ரீவியஸ் யூனிட்ஸில் அந்த V = IXL, Z = R + JXL இந்த கான்செப்ட் எல்லாமே வந்திருக்கும். பட் இங்கே அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது ஒரு ஏசி சர்க்கியூட், இங்கே வந்து ஒரு டிசி சர்க்கியூட். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் என்னென்னா கரண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் டைட்டில். ஸோ இதில் வந்து கரண்ட் வேவ் ஃபார்ம்ஸ் வந்து எப்படி இருக்கும், 2 ஆம்பியர் இந்த மாதிரி பிளாட் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல் சர்க்கியூட்டுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். எல் சர்க்கியூட்டுக்கு இங்கே வந்து இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 50 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த 50 வோல்டேஜ் வந்து எல்லா கண்டிஷன்லையும் >0, <0> எல்லாத்துலேயும் 50 வோல்டேஜ் மெயின்டைன் ஆகுது. அப்போ சுவிட்ச் வந்து t = 0 க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது என்னென்னா, இதுக்கு அக்ராஸாக இந்த இண்டக்டருக்கு வோல்டேஜ் கரண்ட் ரிலேஷன்ஷிப் என்னென்னா, VL voltage across inductor is equal to L into di/dt. So it is proportional to rate of change of current. ஓகே, அப்போ இந்த V is equal to VL. ஏன்னா இதில் நீங்கள் KVL எடுத்திங்கன்னா தெரியும், இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுக்கு அக்ராஸாக தான் இங்கே இருக்கும். ஸோ அதை எப்படி எழுதுகிறோம், 50 இஸ் ஈக்குவல் டு, அதாவது வியோட வேல்யூ 50 இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ என்னது 10 இன்ட்டு di/dt. ஓகே, ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணலாம். என்னென்னா di/dt இஸ் ஈக்குவல் டு 5. இது எப்படி எழுதலாம், di இஸ் ஈக்குவல் டு 5 dt. நமக்கு என்ன வேணும்னா I தான் பிளாட் பண்ண போகிறோம். அப்போ டேக் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், I இஸ் ஈக்குவல் டு 5t இன்டகிரேட் பண்ணும்போது. அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வரும். இனிஷியல் கண்டிஷன் 0, அதாவது இனிஷியல் கரண்ட் வந்து 0. ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. தேர்ஃபோர் இதுதான் இனிஷியலாக வந்து அது 0. அப்போ இதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா I இஸ் ஈக்குவல் டு 5t. I இஸ் ஈக்குவல் டு 5tயை இங்கே எப்படி பிளாட் பண்ணலாம், இங்கே 2 ஆம்பியர் தான் இருக்குது, 2t இல்லை, வெறும் 2 ஆம்பியர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால பிளாட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே I இஸ் ஈக்குவல் டு 5t. இதே எப்படி கிராஃபில் பிளாட் பண்ணலாம் அப்படின்னா, இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா, y இஸ் ஈக்குவல் டு mx இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது இது என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசஸ் த்ரூ த ஆரிஜின். இது வந்து ஆக்சுவலாக நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின். இந்த எம்ன்றது என்னென்னா ஸ்லோப். எம் இஸ் கால்ட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன். ஸோ இந்த ஸ்லோப் தான் பார்த்திங்கன்னா 5. புரியுதா? இங்கே வந்து இங்கே ஒய் ஆக்சிஸில் I இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் t இருக்குது. ஸோ இங்கே வந்து m. ஸோ இதுதான் வந்து, ஸோ கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் அப்சர்வேஷன் எழுதுகிறோம். என்ன அப்சர்வேஷன் அப்படின்னா, கரண்ட் rises linearly with respect to time.
ஓகே, சப்போஸ் இந்த மாதிரி சர்க்யூட்டுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. சம்டைம்ஸ் வேறு சர்க்யூட்டோட டிசைன் வேறு மாதிரி இருந்து இனிஷியல் கரண்ட் கே இஸ் ஈக்குவல் டு சம்திங் ஒரு 2 ஆம்பியர் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது எந்த ஃபார்மேட்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். அப்போ வந்து இந்த லைனே பார்த்தீங்கன்னா +2 வந்து ஒய் இன்டர்செப்ட் அது வந்து ஆட் ஆகி கொஞ்சம் அப்வேர்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து அப்சர்வேஷன். இப்போ கவனிங்க, இப்போ ஒரு பியூர் ரெசிஸ்டர் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகுது. ஓகே, இப்போ இதே இது இண்டக்டர் இருக்கும்போது இந்த மாதிரி லீனியராக கரண்ட் வந்து ரைஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம சிஆர்ஓ கேத்தோட் ரே ஆசிலோஸ்கோப் அப்படின்றது நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சர்க்யூட் லேபில் இருக்குது. ஸோ அந்த லேபில் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த கரண்ட் வந்து ரைஸ் ஆகுதா, ஃப்ளாட்டாக இருக்கா, இதெல்லாமே லேப் நீங்கள் உங்களால் லேபரட்டரி இப்போதைக்கு வர முடியாது. ஸோ அந்த லேபில் வந்து நம்ம செக் பண்ணலாம். அந்த இதை வந்து நம்ம இங்கே வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, இது வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப், அதாவது தியரிட்டிக்கல் ப்ரூஃப். அங்கே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாகவும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக அந்த வேவ் ஃபார்ம்லாம் எப்படி வருது அப்படின்னு. ஓகேயா? ரைட். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்எல் சர்க்யூட். ஆர்எல் சர்க்யூட்டுக்கு அதாவது இதுவும் எல்லும் ஆர்எல் சீரீஸ் காம்பினேஷனில் இருக்கும்போது அப்போ கரண்ட் வேவ் ஃபார்ம் எந்த மாதிரி மாறும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேயா? இது ஆர்எல் சர்க்யூட், இது கேஸ் 3. ஓகே, ஆர்எல் சர்க்யூட்டில் என்ன இருக்குது? அந்த ஆரோட வேல்யூ வந்து 10 ஓம், இண்டக்டரோட வேல்யூ வந்து 2 ஹென்ரி. இப்போ இதுக்கு கரண்ட் வேவ் ஃபார்ம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி அப்போ அந்த வேவ் ஃபார்ம் என்ன வருதோ அதை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் பாருங்கள், வோல்டேஜ் அக்ராஸ் விஆர் வந்து ஐ இன்டூ ஆர், அது நமக்கே தெரியும். அதே மாதிரி வோல்டேஜ் அக்ராஸ் விஎல் இஸ் ஈக்குவல் டு எல் இன்டூ டிஐ பை டிடி. ஓகேயா? அதுவும் ஓகே. இப்போ இங்கே கேவிஎல் கிர்ச்சாஃப் கரண்ட்டில் எடுக்கும்போது என்னென்னா சப்ளை வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு விஆர் ப்ளஸ் விஎல் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ விஆர்னா என்னது? ஐஆர் ப்ளஸ் எல் டிஐ பை டிடி, இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வருது. ஓகே, நமக்கு தேவை என்னது? இந்த கரண்ட் வேவ் ஃபார்ம் எப்படி வருதுன்னு பார்த்து இதில் பிளாட் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணிவிட்டு அப்சர்வேஷன் எழுத போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு ஆர் சர்க்யூட்டுக்கு பார்த்தோம், அதில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்தது. அப்புறம் பியூர் எல் இண்டக்டர் சர்க்யூட்டில் பார்த்தோம், அதில் லீனியராக ரைஸ் ஆனது. இங்கே ஆர்எல் சீரீஸ், ஆரும் இருக்குது எல்லும் இருக்குது. அப்போ இங்கே கரண்ட்டோட எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50. ஸோ வியோட வேல்யூ 50 இன்ட்டு ஐ இன்ட்டு ஆர், ஆரோட வேல்யூ 10. ஸோ 10 இன்ட்டு ஐ வந்து தெரியாது. அப்புறம் எல்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு டிஐ பை டிடி. ஸோ இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா டிஐ பை டிடி, அதாவது எல்லா சைடும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டா டிஐ பை டிடி ப்ளஸ் 5 இன்ட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 25 வருமா? அதாவது என்ன பண்ணியிருக்கோம்னா டிவைடட் பை 2 ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இந்த மாதிரி ஈக்குவேஷன் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. என்னென்னா லீனியர், அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இதுக்கு பேர். +2லேயும் இருக்குது, மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 இந்த இதில் கண்டிப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைன்னா லீனியர் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் +2 மேக்ஸில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. y இஸ் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ அந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த q இன்டகிரேஷன் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிஎக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். எனிவே இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணுறது எப்படின்றது நம்ம இமீடியட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஆன்சர் வந்து நம்ம டேரெக்டாக எழுதிடுவோம். ஓகே, டேரெக்டாக எழுதி இந்த வேவ் ஃபார்ம் மட்டும் பார்த்துட்டு அப்சர்வேஷன் எழுதிட்டு அப்புறம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக ஆன்சர் எழுதுகிறோம். ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 5 - 80 u of t, இதுதான் வந்து இதோட ஆன்சர். இதை எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்தோன்னு சொல்லியிருக்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அதாவது 1 - e⁻ -80யோட வேவ் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்திருக்கு. ஓகே, அப்புறம் 2 இன்ட்டு
1 மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி யூ ஆஃப் டியோட வேவ்ஃபார்ம் வந்து எது வரைக்கும் ரீச் ஆகும்னா 2 வரைக்கும் ரீச் ஆகும். இது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தா தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 2க்கு பதிலாக 5ன்னு இருக்குது. இங்கே 2க்கு பதிலாக 5ன்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ எப்படி வரும்? இதானது அசிம்டோட், இது 5 ரீச் ஆகும், 5 ஆம்பியர். ஸோ இது வரைக்கும் சும்மா ஒரு நம்பர் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து இது கரண்ட் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட்னால 5 ஆம்பியர் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா, அப்போ இது என்ன ஆகும்னா இப்படி கிராஜுவலாக ரைஸ் ஆகும். ஓகே, இதே மாதிரி ரைஸ் ஆகும். இது எங்கே அட் t டென்ஸ் டு இன்ஃபினிட்டியில் இங்கே வந்து 5 டச் ஆகும். இங்கே t is equal to 0. ஸோ இதுதான் எக்ஸ்பிரஷன். அப்போ அப்சர்வேஷன் இங்கே எழுதணும். எப்படி எழுதணும்? கரண்ட் rises gradually as shown in the graph. ஓகே, இப்போ கரண்ட் வந்து கிராஜுவலாக ரைஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர், பியூர் ரெசிஸ்டராக இருக்கும்போது என்னது கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆனிச்சு. சரியா? பியூர் இண்டக்டராக இருக்கும்போது லீனியராக கரண்ட் வந்து ரைஸ் ஆனது. ஓகே, கரண்ட் ரைசஸ் லீனியர்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இங்கே ஆரும் இருக்குது, எல்லும் இருக்குது, ரெண்டுமே சீரீஸாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஸோ கரண்ட் வந்து இந்த மாதிரி கிராஜுவலாக ரைஸ் ஆகுது. ஓகே, இதையும் நம்ம சிஆர்ஓ ஒரு பிரெட் போர்டில் ரெசிஸ்டர், இண்டக்டர் எல்லாமே கனெக்ட் பண்ணி நம்ம லேபில் செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணும்போது இந்த சிஆர்ஓ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வேவ்ஃபார்ம் வந்து நம்ம பார்க்கலாம். அது நீங்கள் லேபில் நம்ம காலேஜில் லேபில் எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் லேபுக்கு வந்தீங்கன்னா இது வந்து டெமோ பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த ரியலாக உள்ளதை நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணுறோம். தட்ஸ் வாட் த கிரேட்னஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஒரு டெமோ காமிக்கிறத எந்த லாங்குவேஜ்லேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது. பட் எதில் புரிய வைக்கலாம் அப்படின்னா தட்ஸ் த பவர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். இங்கே ஒரு மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் யூஸ் பண்ணி அந்த ரியலாக நம்ம பார்க்குற லேபில் பார்க்குறத இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதெல்லாம் எதுக்கு அப்ளை ஆகுது, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் +1 +2 எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ரியலாக அப்ளிகேஷன் இருக்குது. அதை வந்து மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நிறையா வேஸ் இருக்குது. பட் சிலபஸில் உள்ளது பார்த்திங்கன்னா லாப்லாஸ் அதாவது நம்ம சிலபஸில் பார்த்திங்கன்னா லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த சிலபஸில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட்டு ஓவராலாக எப்படிலாம் சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே, இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா dy/dx + px = q. இது எங்கேயோ உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து +2 +1 மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் படித்தது தான். ஸோ இந்த ஈக்குவேஷன் di/dt + 5i = 25. இந்த ஃபார்மெட் எப்படின்னா dy/dx + px = q. இங்கே p = 5, q = 25. ஸோ இந்த மாதிரி வந்துருக்கும். இப்போ இந்த மாதிரினா இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஒரு ரீகால் பண்ணலாம். எப்படின்னா இதுக்கு வந்து இன்டகிரேஷன் ஃபேக்டர் = e⁻∫ pdx. ஓகே, அடுத்து ஒய் தானே வேணும். இங்கே ஒய் தான் நம்ம சால்வ் பண்ணணும். இங்கே கரண்ட் தான் நம்ம சால்வ் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஸோ கரண்ட் I = இங்கே என்ன வரும்? இங்கே y = என்னென்னா இன்டகிரேஷன் ஃபேக்டர் = QIF dx + c. ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? y e⁻pdx = QEPdx அப்புறம் dx + c. ஓகேயா? இதில் என்னென்னா இங்கே ஒய்க்கு பதிலாக ஐயை ரீப்ளேஸ் பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக டைம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷன் அப்படின்னா I × e⁻∫ pdt = QEPdT × dt + c. இங்கே இந்த சியை சால்வ் பண்ணணும்னா இனிஷியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணணும். அதெல்லாம் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை வேணால் செக் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள்.
you will get this answer. ஓகே, அடுத்து வேறு என்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். அதை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேயா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் அப்படின்னா இது பதிலாக டி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் நார்மலாக dy பை dx அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. இங்கே ஒய்க்கு பதிலாக ஐ அப்படின்றது இருக்குது. ஸோ y இஸ் ஈக்குவல் டு cf ப்ளஸ் பிஐ. இங்கே வந்து i இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். இதை இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா cf என்ன வரும்னா a இன்ட்டு இ பவர் மைனஸ் 5t அந்த மாதிரி வரும். அப்புறம் pi இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 5 அப்படின்னு வரும். சரியா, அதுக்கப்புறம் இந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணி, அதாவது i இஸ் ஈக்குவல் டு 0 when t இஸ் ஈக்குவல் டு 0 இது அப்ளை பண்ணி இந்த ஏயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைனலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதோட ஏயோட வேல்யூ என்ன வரும், இங்கே -5ன்னு வரும். ஓகேயா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக இன்னொன்று விஷயம் சொல்ல போகிறோம். அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் வருது என்னென்னா, ஸோ இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு -5 அப்புறம் சிஎஃப் பிஐ இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது யூ வில் கெட் ஐ இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 இ பவர் -5t இன்ட்டு யூ ஆஃப் டி ஆம்பியர் அப்படின்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ரெஷன் வரும். ஓகேயா, இப்போ இந்த சிஎஃப்னா என்ன, பிஐனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், அப்புறம் என்ன பர்டிகுலர் இன்டெக்ரல், அது ப்ராக்டிக்கலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இது நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச டயக்ராம் தான். ஸோ 5 இன்ட்டு 5 இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதே தான் இதுவும். ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இந்த 5 வந்து உள்ளே கொண்டு போய் வேண்டியிருக்கும். ஓகே, எப்படி சால்வ் பண்ணாலும், அதாவது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணாலும், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் எந்த மெத்தடில் சால்வ் பண்ணாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ இதோட இப்போ நம்ம வரைஞ்ச கிராஃப் தான், புதுசாக எதுவும் வரையில. ஸோ ஓகே, இங்கே வந்து 5 ஆம்பியர் ரைட். ஓகே, இதில் சிஎஃப்பிஐ அப்படின்னா என்னென்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அப்படின்னா இந்த கிராஜுவலாக ரைஸ் ஆகுது இல்லை, ஸோ இந்த பார்ட்டு தான் பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்த்திங்கன்னா இந்த பார்ட். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஒரு ஃபேனோட சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க, அது கூட வேண்டாம், நம்ம பைக்கே வரும். பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்போ உங்களோட லிமிட் வந்து 40 km/h தான் நீங்கள் ட்ரைவ் பண்ண போகிறீங்க. அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணி ஆக்சலரேஷன் அந்த இன்ஸ்டன்ட்லேயே உங்களால் 40 km ஸ்பீட் ரைஸ் பண்ணி அட் t = 10 மைக்ரோசெகண்ட்லேயே உங்களால் 40 km ஸ்பீடு வந்து ரைஸ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இனர்ஷியா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியானால. ஸோ கிராஜுவலாக தான் உங்களோட பைக் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆஃப்டர் ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் உங்களால் அந்த உங்களோட லிமிட் ஸ்பீடு 40 km/h ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா பர்டிகுலர் இன்டெக்ரல். நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹைவேல போகிறீங்கல்ல, அதுதான் பர்டிகுலர் இன்டெக்ரல். நீங்கள் கிராஜுவலாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனது இல்லையா, அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். இது எல்லாமே அப்ளிகபிள் தான் ரியல் வேர்ல்டுலேயும். நீங்கள் படிக்கிற எல்லா மேத்தமெட்டிக்ஸுக்குமே லாகரிதம்லேருந்து எல்லாமே ரியல் வேர்ல்டில் அப்ளிகபிள் தான். ஓகே, நீங்கள் எதுவுமே சும்மா எதுவுமே நீங்கள் படிக்கலை. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி எல்லாமே எங்கே ரியல் அப்ளிகேஷன் எங்கே அப்ளை ஆகுது அப்படின்றதுலாம் நெட்டில் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எல்லாமே சர்ச் பண்ணி இந்த லீவ் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல், சும்மா சினிமா அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்காம எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். தேர்டாக என்னென்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதே ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். அப்படி சால்வ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் வரும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த ஈக்குவேஷனும் இந்த மெத்தடும் அப்புறம் இந்த மெத்தடும் உங்களுக்கு சிலபஸில் இல்லை. இது ஜஸ்ட்டு ரீகால் பண்ணுறதுக்காக சொன்னேன். ஏன்னா நீங்கள் எல்லாமே ரிலேட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரோம். அதே மாதிரி இது ஒரு மெத்தட். ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து இது அனதர் மெத்தட். அதுவே தெரியாது, இதை தனித்தனியாக படிச்சுட்டு ஏதோ மார்க் வாங்குறதுக்காக போவீங்க. ரிலேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொன்னேன். ஓகே, இப்போ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஒன்ன்றது என்னது, கான்ஸ்டண்ட்டாக ஒரு டேர்ம்.
ஃபஸ்ட்டு இது மேக்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸ் ஸ்டாஃப் வந்து இதை நடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வந்து என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் 1/s. ஓகே, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் k என்ன வரும்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. therefore k/s. L ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் -at இதுக்கு என்னென்னா 1/s + a. அடுத்து e பவர் +at அப்படின்னா 1/s - a. நெக்ஸ்ட்டு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at அப்படின்னா a/s² + a². அடுத்து cos at அப்படின்னா s/s² + a². ஓகேயா, அடுத்து இது டிஃபரெண்ட். நீங்கள் y of t அந்த y ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f of tனா இங்கே டைம் டொமைனில் இருக்கும், இங்கே எஸ் டொமைனில் f of sன்னு சொல்லுவோம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் y of tனா இங்கே y of s. நீங்கள் மேக்ஸில் இது ரெண்டில் எதை ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில. ஸோ மீனிங் வந்து எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா s/n f of s. யூ மேபி y of tன்னு படிச்சிருக்கலாம், பட் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. ஒய்க்கு பதிலாக f ரீப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். மைனஸ் s/n - 1 f of 0 மைனஸ் s/n - 2 f dash of 0. இந்த மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அண்ட் ஸோ ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, பட் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜ் ஆகாது, கன்வர்ஜ் தான் ஆகும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன வரும்? இது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ அதை எப்படி எழுதலாம்? அதுக்கு முன்னால் இப்போ எல் ஆஃப் ஸ்மால் ஒய் ஆஃப் டீயை லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் ஒய் ஆஃப் எஸ் அப்படி வரும். அதே மாதிரி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் வந்து வரும். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து ஐன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படின்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஐ ஆஃப் எஸ் இப்படி தான் மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் மைனஸ் இங்கே எஸ்க்கு பவர் என்ன 1. ஸோ இங்கே எஸ் பவர் 0ன்னு வரும், 0க்கு வந்து 1 தான் வரும், மைனஸ் ஐ ஆஃப் 0 ஒன்றுமே இல்லை, இதுதான். ஸோ இங்கே இங்கே வந்து 1 - 1ன்னு வந்துடும். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1 - 1 வந்து எஸ் பவர் 0. எஸ் பவர் 0னா எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் நாட் மட்டும் வரும். அதுதான் இங்கே ஸ்மால் ஐ நாட் அப்படின்றத எழுதியிருக்கோம். ரைட், அப்புறம் ப்ளஸ் 5 இதுக்கு எழுதுகிறோம். ஓகே, di/dtக்கு தான் எழுதியிருக்கோம். அடுத்து 5i அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 5 இன்ட்டு ஐ ஆஃப் எஸ். அதுக்கப்புறம் இங்கே தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா இங்கேயும் 25ன்னு எழுதிடுவாங்க. அதுதான் தப்பு. என்னது? L of k is equal to k divided by s. அப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 25ன்றது என்ன வரும்? 25 டிவைடட் பை எஸ். இந்த பக்கமும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். டேக்கிங் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு தான் எழுதியிருக்கும். ஓகே, ரைட்டா? அடுத்து இந்த ஐ நாட்டோட வேல்யூ வந்து 0, ஏன்னா இனிஷியல் கண்டிஷன் வந்து 0. ஓகேயா? பட் எல்லா ப்ராப்ளமே 0 இருக்காது. சம் ப்ராப்ளம்ஸில் ஐ ஆஃப் 0 வந்து சம் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். எனிவே, இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா, இது வந்து எஸ் பவர் 1. அப்போ எஸ் இன்ட்டு ஐ ஆஃப் எஸ், இது -0, இட் பிகம்ஸ் 0, அதனால் லீவ் இட். ப்ளஸ் 5 இன்ட்டு ஐ ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 25 டிவைடட் பை எஸ். இது எப்படி எழுதலாம்? ஐ ஆஃப் எஸ் அதை காமனாக எடுத்தோம்னா எஸ் ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 25 by s. Here I of s is equal to 25 divided by s into s plus 5. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? டேக் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு a by s ப்ளஸ் b by s ப்ளஸ் 5. ஓகே, இது எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணுவீங்கன்னா, நார்மலாக இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி, இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் மேக்ஸில் படித்தது. ஓகே, இதை வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு டைம் இல்லை. எனிவே நான் சொல்கிறேன், இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, அது ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட்டுக்கு மட்டும்தான் இதை அலோவ் பண்ணுவோம், இந்த ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். என்னென்னா, இதை கிராஸ் நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்கன்னா 25 இஸ் ஈக்குவல் டு இதை கிராஸ் மல்டிப்ளை a இன்ட்டு எஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் b இன்ட்டு எஸ், இந்த மாதிரி சப்ஸ்டியூட் s ஈக்குவல் டு -5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ சால்வ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் s ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஏயோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. பட் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா, டேரெக்டாக இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் ஏ இப்படியும் பண்ணலாம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு டேரெக்டாக எழுதுகிறோம். ஓகே, ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு எழுதிட்டு இங்கே நியூமரேட்டர் என்னவோ அதே நியூமரேட்டர் அப்படியே எழுதணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இந்த ஏக்கு கீழே என்ன இருக்கோ இந்த டினாமினேட்டர் எழுதாமல் ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை எழுதுகிறோம். டிவைடட் பை எஸ் பை 5ன்னு எழுதுகிறோம். இப்போ இதுக்கு கீழே இருக்கிற டினாமினேட்டர் அதுக்கு வந்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, ஈக்குவேட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ பார்த்திங்கன்னா என்னது 25 by 5 is equal to 5. Therefore the value of a is 5. இது சால்வ் பண்ணலாம், நோ அப்ஜெக்ஷன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். இது வந்து தப்பு கிடையாது, இதையும் சால்வ் பண்ணலாம். பட் இது வந்து சிம்பிளாக வந்துடும். அதே மாதிரி b is equal to, இதுக்கு பேர் கவரப் மெத்தட். b is equal to என்னென்னா, இந்த நியூமரேட்டர் 25 டிவைடட் பை, ஸோ அதுக்கு கீழே உள்ளது எழுதாமல் ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை எழுதணும். ஓகே, எழுதிட்டு இதுக்கு கீழே எஸ் ப்ளஸ் 5 இருக்குல்ல, இது 0க்கு ஈக்குவேட் பண்ணும். ஈக்குவேட் பண்ணும்போது s is equal to -5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 25 டிவைடட் பை -5ன்னு வரும். எனவே b is equal to we will get -5. இந்த ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் a is equal to 5 and b is equal to -5 in equation number 1. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னா, I of s is equal to 5 divided by s plus -5 divided by s plus 5. இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்படி வருது. ஸோ இது எப்படி எழுதலாம்? இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா இந்த மைனஸ் வந்து முன்னால் கொண்டு வர்றோம். I of s is equal to 5 divided by s minus 5 s plus 5 இது வரைக்கும் வந்துடும். இப்போ வந்து நமக்கு என்னென்னா, இந்த I of t வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமில் தான் நம்ம பார்க்க போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இது வந்து எஸ் டொமைனில் இருக்குது. இதை டைமுக்கு மாற்றணும்னா டேக் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அதுவுமே உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிறது தான். டேக் இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் சைட்ஸ். ஓகே, இதுக்கு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸில் வரும். இந்த எல் வந்து இந்த பக்கம் போகும்போது எல் இன்வெர்ஸ். ஸோ ஐ ஆஃப் எஸ்க்கு இன்வெர்ஸ் எடுக்கும்போது திரும்பி ஐ ஆஃப் டின்னு வரும். அப்போ எப்படி எழுதலாம்? ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 5 by s அப்படின்னா k by s வந்து k-ஆக மாறும். இங்கே 5 by s வந்து 5 அப்படின்னு வரும். மைனஸ் அடுத்து இங்கே என்ன இருக்குது? இந்த 5 வந்து கான்ஸ்டன்ட். இதை எடுத்துட்டிங்கன்னா 1 by s plus 5. அப்போ 1 by s plus a அதுக்கு வந்து e power minus 18 வரும். அப்போ இங்கே 5 எடுத்ததுனால e power minus 5t. இதோட விட்டுறக்கூடாது. இது என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலாவே u of t-ஆல் மல்டிப்ளை பண்ணணும். யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். நம்ம முன்னாடி சால்வ் பண்ணதும் அதே தான். ஸோ இதுவும் ஒன்று தான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்டு. இந்த 5 வந்து வெளில இருக்குது, இங்கே வந்து நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஓகேயா? இங்கேயும் வந்து e power minus 5t. ஓகே, அப்போ இதுக்கு என்ன வரும்? எப்படி சால்வ் பண்ண என்ன? ஆன்சர் வந்து ஒன்று தான். இங்கே வந்து 5 ஆம்பியர். புரியுதா?
இப்போ இந்த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதை மட்டும்தான் நீங்கள் கவனிக்கணும். இதில் மிஸ்டேக் பண்ணாமல் இது நீ மேக்ஸ் படித்தாலே இது ரொம்ப ஈஸி. ஓகேயா? ஸோ இதை பற்றின ஃபர்தராக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அது வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இதில் டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.